தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை மூடும் பேச்சுக்கே இடமில்லை என்று வேதாந்தா நிறுவனத்தின் இயக்குநர் கிஷோர்குமார் தெரிவித்துள்ள நிலையில் அரசின் நடவடிக்கையில் யாரும் தலையிட முடியாது என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இயங்கி வரும் ஸ்டெர்லைட் தாமிர உற்பத்தி ஆலைக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை இயக்கி வரும் வேதாந்தா நிறுவனத்தின் வர்த்தக மேம்பாட்டு பிரிவு இயக்குநர் கிஷோர்குமார் அளித்துள்ள பேட்டியில் ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சினைக்கு சட்டப்பூர்வமாக தீர்வு காண உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். ஆலையிலிருந்து வெளியாகும் மாசு அளவு குறித்து திரட்டப்பட்ட தகவல்கள் மற்றும் தொடர் கண்காணிப்பு ஆகியவை ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து செயல்படுவதற்கு பசுமை தீர்ப்பாயங்களும் மற்ற நீதிமன்றங்களும் நீண்ட காலத்துக்கு முன்பே சட்டப்பூர்வ அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆலையின் உரிமம் காலாவதியாவதற்கு முன்பே அதனை நீட்டிக்க கோரி மனு அளித்தும் உரிமம் காலாவதியான பிறகே கூடுதல் தகவல்களை தமிழக அரசு கேட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆலையை மூடும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் கிஷோர்குமார் திட்டவட்டமாக தெரிவித்தார். கிஷோர்குமாரின் இந்த கருத்துக்கு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழுவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வேதாந்தா நிறுவன இயக்குநரின் கருத்து மனித உயிர்களுக்கும் பல்லுயிர் பெருக்கத்துக்கும் எதிரானது என்று அவர்கள் தெரிவித்தனர். கிஷோர்குமாருடைய கருத்து மனித உயிர்களுக்கும் தூத்துக்குடி மக்களுக்கும் தூத்துக்குடி உயிரினங்களுக்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் எதிரான வார்த்தை. மண்ணையும் காற்றையும் நீரையும் காக்க மக்கள் துடிக்கிறார்கள். இந்த மக்களை காக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமை. ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடும் வரை தங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று ஆலை எதிர்ப்பு குழுவினர் கூறுகின்றனர். தூத்துக்குடியை பொறுத்தவரை கடந்த 7 நாட்களில் 5 மரணங்கள் புற்றுநோயால் மக்கள் பிண குவியலுக்கு உள்ளாகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது தாமரை உருக்காலை அல்ல, உயிர் சூழலை உருக்காளக்கூடிய ஆலை. அந்த வகையில் இந்த மக்கள் எழுச்சி கடந்த 2 மாதத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டு செல்லக்கூடிய தருவாயில் இது போன்று ஆலை நிர்வாகம் சொல்லுதுன்னா அது இந்த அரசு யாருக்கான அரசுங்கிறத அவங்க சொல்ல வராங்க. அதுதான் இது முதலாளித்துவத்திற்கான அரசு, எங்களுக்கான அரசு, மக்களுக்கான அரசு இல்லைங்கிற ஒரு போக்கில் போகிறாங்க. மக்கள் எழுச்சி எதையும் வீழ்த்தும். கண்டிப்பாக இந்த ஆலை நிறுத்தப்படும் வரை, இந்த ஆலை நிரந்தரமாக மூடப்படும் வரை மக்கள் போராட்டங்கள் ஓயாது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக 18 கிராமங்களில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஆலைக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கிய உரிமம் கடந்த 31ஆம் தேதியுடன் காலாவதியானது. இந்த உரிமத்தை நீட்டிக்க கோரி ஸ்டெர்லைட் ஆலை தாக்கல் செய்த மனுவை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நிராகரித்தது. இதனால் ஆலை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, நிர்வாக ரீதியாக அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எந்த குழுமமும் தடையாக இருக்க முடியாது என்று தெரிவித்தார். வேதாந்த குழுமத்தினுடைய அது அவருடைய கருத்து. அவர் அரசை கட்டுப்படுத்த முடியாது. அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அரசு அது நிர்வாக ரீதியாக முடிவெடுக்கின்ற நேரத்தில் எந்த குழுமமும் அதற்கு தடையாக இருக்க முடியாது.